வெல்கம் டு பப்பி கிச்சன். இப்போ நல்ல டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக ஒரு கீரை பொரியல் பார்க்கலாம். அரைக்கீரை பொரியல். இதில் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்போ தான் கீரை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த ஊறின பாசிப்பருப்பையும் போட்டுட்டு கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுருங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. கீரை வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காயும் போட்டு இறக்குனிங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான கீரை பொரியல் ரெடி. இந்த மாதிரி செய்யலைன்னா பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு சூடான சாதத்தில் நெய் விட்டு போட்டு பிசைஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.